இந்த அத்துமீறலுக்கு என்ன பொருள்னு தெரியாமல் சில பேர் நான் அத்துமீறலாம் சொல்ல மாட்டேன், அதை செய் இதை செய்யலாம் சொல்ல மாட்டேன். நமக்கு வந்து நம்மளை கலாய்க்கிறாங்களாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. 1991-92 அந்த காலகட்டத்தில் நான் எழுதிய ஒரு முழக்கம், அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும், அத்துமீறலால் மட்டுமே அடக்குமுறைகள் உடையும். ரொம்ப சிம்பிள். இது உனக்கு எதிரான அடக்குமுறைகள் எப்போ உடையும்னா, நீ கட்டுண்டு கிடக்கக்கூடாது. உனக்கு அத்து போட்டிருக்கான அந்த அத்துக்குள்ளே நீ முடங்கி கிடக்கக்கூடாது. அதை மீறணும். அதை மீறது எப்போ தனிநபராக முடியாது, ஒரு அமைப்பாகத்தான் முடியும். அதை மீறுகிறவர் தனி ஆளார கோயிலுக்குள்ளே நுழைவேன் அப்படின்னு போனால் தீர்த்து கட்டிடுவானுங்க. ஒரு அமைப்பாய் திரண்டு நான் கோவிலுக்குள் நுழைவோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும், அத்துமீறலால் மட்டுமே அடக்குமுறைகள் உடையும். இந்த அத்துமீறலுக்கு என்ன பொருள்னு தெரியாமல் சில பேர் நான் அத்துமீறலாம் சொல்ல மாட்டேன், அதை செய் இதை செய்யலாம் சொல்ல மாட்டேன். நமக்கு வந்து நம்மளை கலாய்க்கிறாங்களாம். அத்துமீறு என்கிற சொல்லுக்குள் இவ்வளவு அரசியல் இருக்கிறது. அது ஒரு தொலைநோக்கு பார்வை. அது 2000 ஆண்டுகால அடிமை தலையை தகர்த்தெறியக்கூடிய சொல்லது. அது ஒரு சாதிக்கு மட்டும் உரியதல்ல, அனைத்து சமூகங்களை சார்ந்தவர்களுக்கும் பொதுவானது, அனைத்து மதங்களுக்கும் பொதுவானது, அனைத்து தேசத்தை சார்ந்தவர்களுக்கும் பொதுவானது. எங்கே அடக்குமுறை இருந்தாலும் அந்த அடக்குமுறையை எதிர்த்து நீ போராடுவதற்கான போர்க்குணத்தை பெறு என்று பொருள். ஒரு ஃபைட்டிங் நேச்சர் வரணும் இயல்பா. நீ சொல்லிட்டா கூட்டம் நடத்தக்கூடாதுன்னா நாங்கள் போய் உடனே சரிங்க சாமிட்டு வந்துடுவோமா? கூட்டம் நடத்துவோம். நடக்கக்கூடாது என்றால் நடப்போம், பேசக்கூடாது என்றால் பேசுவோம். இந்த இடத்தில் நுழையக்கூடாது என்றால் நுழைவோம். எங்களுக்கும் அனைவருக்குமான உரிமைகள் உண்டு என்பதை சொல்லுகிற அந்த குரலுக்கு பெயர்தான், அந்த பொருளுக்கு பெயர்தான் அத்துமீறு என்பது. அடங்க மறு அத்து மீறு. அத்துன்னா ஒரு பார்டர்னு அர்த்தம், ஒரு எல்லைன்னு அர்த்தம், ஒரு கோடுன்னு அர்த்தம், ஒரு வரம்புன்னு அர்த்தம். அத்துங்கிறது தமிழ் சொல் கிடையாது, அது வடமொழி சொல் தான், வேற ஏதோ ஒரு மொழி. அத்துன்னா ஒரு எல்லைன்னு அர்த்தம். ஒரு கோட்டை போட்டு சேரி, இந்த சேரிக்குள்ளே தான் நீ இருக்கணும், வேற எங்கேயும் வரக்கூடாது. ஒரு கோயில் கட்டி அந்த கோயிலுக்குள்ளே நீ நுழையக்கூடாது, நீலாம் படிக்கக்கூடாது, நீலாம் அதிகாரத்துக்கு வரக்கூடாது, நீ ஓட்டு போகிறதுக்கு தான் லாயக்கு, நீ எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, சீட்டு கேட்கக்கூடாது. இப்படியெல்லாம் சில அத்து இருந்தால் அந்த அத்தை மீற வேண்டும். அது போர்க்குணத்தை குறிக்கிற சொல், போராடுவதை குறிக்கிற சொல், விடுதலையை வென்றெடுப்பதற்கான சொல், அடக்குமுறையை தகர்ப்பதற்கான சொல். இதெல்லாம் அவங்களுக்கு புரியாது. அடக்குமுறைக்கு உள்ளானவர்களுக்குத்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle.